குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 20/3/2024 இந்த தமிழ்நாடு பாலைவனமாக மாறினதுக்கு, நீர் அற்று போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் நம்ம சொல்லணும். இந்த சீமை கருவேலினுடைய ஆக்கிரமிப்பு. இதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் புரிதல் வரணும் நண்பர்களுக்குங்கிறதுக்காக இந்த பதிவு. இந்த துளிரை பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட தமிழர்களுடைய கணக்குப்படி பங்குனி துவங்கி சித்திரை வரப்போகுது. பங்குனி முடிஞ்சு சித்திரை வரப்போகுது. இந்த துளிர் பாருங்கள், எவ்வளவு துளிராக, அதாவது எந்த நேரமும் தண்ணீர் பற்றாக்குறையே இல்லாத ஒரு தாவரம் மாதிரி, எல்லா விதமான உரங்களும் சத்துக்களும் கிடைச்ச ஒரு தாவரம் மாதிரி. பொதுவாக உலகத்தில் மழை பெஞ்சாதான் விதைகள் முளைக்கும், செடிகள்லாம் முளைக்கும் இல்லையா? கடும் கோடையில் மரங்கள்லாம் செத்துரும். நம்ம பார்த்துருப்போம். இந்த சீமை கருவேல் மட்டும் எப்படி இவ்வளவு செழிப்பாக எந்த விதமான உரமும் போடாமல் வருது? நிறைய தாவரங்களுக்கு நம்ம நோய்க்கு மருந்து அடிப்போம், பூஞ்சால தொற்றுக்கு. மழைக்காலங்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா பூஞ்சால தொற்றுலாம் வந்துடும், சரியா? அப்போ இந்த அரிசி, உளுந்து, பயிர், இந்த மாதிரி தானியங்கள்லாம் காய வைக்கணுங்க. அப்போ பூஞ்சால தொற்று வராமல் இருக்கிறதா காய வைப்போம். நிறைய தாவரங்கள்லேயே பூஞ்சால தொற்று வந்துடும். வேப்ப மரம் கூட கோடையில் நுனி கறியிடுங்க. இந்த அடர்ந்த கோடையில் இவ்வளவு செழிப்பாக வளருது. இதுக்கு எங்கே இருந்து தண்ணி பாசனம்? பனைமரம் கூட செத்து போய் பார்த்தோம் நிறையா மாவட்டங்களில். அந்த பனைமரத்துக்கு ஓரமாக பார்த்திங்கன்னா ஒரு அரை அடியில் ஒரு சீமை கருவேல் இருக்கும். பத்திரமா கிளம்பி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய பனைமரம் செத்துரும். என்ன நடக்குது? எந்த மாதிரி இது தன்னை விரிவுபடுத்துது அப்படின்னா, இது தண்ணியை பூமியிலேருந்தும் எடுக்கும். பூமியில் தண்ணியே இல்லைன்னா காற்றுலேருந்து எடுத்துரும். அதாவது இரவு வந்த உடனேயே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும், குளிர்ச்சியில், காற்றின் குளிர்ச்சியில். அப்புறம் இது மிக நெருக்கமாக வளரும். இப்போ பனைமரம்லாம் பார்த்திங்கன்னா, வேப்ப மரம், ஆலமரம்லாம் ரொம்ப தூரத்தில் வளரணும்னு பார்க்கும். இது தனக்கும் கீழே வேற ஒன்று சுவாசிக்கவே விடாது. ஏன்னா காற்றுல இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்துட்டு மிக அடர்த்தியாக தொடர்ந்து இரவும் பகலும் இந்த முள்ளையும், யாரையும் நெருங்க விடாமல் முள்ளையும் பயன்படுத்திக்கிட்டு கீழே இந்த இலைகளை எல்லாம் கொட்டி முழுவதுமாக பூமியை உலர வச்சிரும். முழுசாக பூமியை காய வச்சிரும். பூமியில் ஈரமே இல்லாமல் பூமியில் இருக்கிற தண்ணியையும் உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் காற்றுல உள்ள ஈரத்தையும் உறிஞ்சிரும். அப்போது காற்றுல, கோடை காலத்துலேயும் காற்றுல இருக்கிற ஈரத்தை உறிஞ்சினா பொதுவாக நம்ம தானியங்களை பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும், பூஞ்சால தொற்று பற்றாமல் இருக்கிறதுக்கும் தானியங்களை சூரிய ஒளியில் தான் நம்ம காய வைப்போம் இல்லைங்களா? பொதுவாக அதுக்கு முன்னெல்லாம் இந்த பூச்சி மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, பூஞ்சால தொற்று மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தானியங்களை காய வைக்கிறதுக்கு நம்ம சூரியனை தான் சார்ந்திருந்தோம். அதே சூரியனை சார்ந்திருந்து இது காற்றுலையே ஈரத்தை உறிஞ்சிடுறதுனால இதுக்கு போதுங்கிற அளவு வெப்பம் இயற்கையாக கிடச்சிரும். அப்போது இதுக்கு பூஞ்சால தொற்று வரவே வராது. கோடையில் காற்றுல இருக்கிற ஈரத்தை உறிஞ்சிக்கிட்டு சித்திரை மாதத்தில் கூட மிக அற்புதமாக ஒளிச்சேர்க்கை நடத்திட்டு இருக்கோம், சரியா? தண்ணீர் இல்லாட்டின்னா தாவரங்கள் காஞ்சிரும், ஒளிச்சேர்க்கை நடத்த முடியாது, சத்துக்கள் எடுக்க முடியாது. இது தண்ணீரை பற்றி கவலைப்படுறதே இல்லை, காற்றுல தான். அதனால தான் இது இந்த வெப்பமண்டல நாடுகள் பூரா விதை இல்லாமலே போட்டுரும். அப்புறம் இந்த பழங்கள் நல்ல சுவையானது. விலங்குகளுக்கு, மான்கள்லாம் சாப்பிடும், எலிகள் சாப்பிடும், இன்னும் முயல்கள் சாப்பிடும், இப்படி பல விலங்குகள் சாப்பிடும். அதனால் எறும்புகள் சாப்பிடும். அதனால் இது எல்லாம் கடத்திட்டு போய் எங்கே பார்த்தாலும் பரப்பிடும். அவ்வளோ சுலபமாக இது ஒரு புளிய மரம் மாதிரியோ, ஒரு பூவரசு மரம் மாதிரியோ, வேப்ப மரம் மாதிரியோ இருந்தால் அதை வெட்டி அழிச்சிருப்பாங்க. இவ்வளவு முட்களை பயன்படுத்தி யாரும் கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கும். குத்துனா கூட பல நாட்களுக்கு வலி இருக்கும், சில பேருக்கு புறைய ஓடிடும் புண்ணு. அவ்வளோ பயங்கரமான விஷத்தையும் வச்சுருக்கோம். அதனால் இது யாருடைய செலவுமே இல்லாமல் தன்னுடைய இனத்தை விரிவுபடுத்திக்கும். பூச்சி தொற்று கோடை காலத்தில் வரவே வராது. பூச்சிகளே வாழ முடியாத கடும் வெப்ப காலத்தில் கூட பூச்சிகளும் வர முடியாத சூழலை உருவாக்கிக்கும். பூஞ்சால தொற்றே இருக்காமல் இருக்கிறதுக்காக காற்றுல உள்ள ஈரத்தை உறிஞ்சிரும். அப்போ பூஞ்சால தொற்றே வராது. காற்றுல குளிர்ச்சி இருந்தால் தானே உங்களுக்கு பூஞ்சால தொற்று வரும். தரைக்கும் கீழே இருக்கிற ஈரத்தையும் உறிஞ்சிரும். அப்போ நோய் எதிர்ப்பாற்றலுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அந்த வடிவமைப்பை இது செயற்கையாக உண்டு பண்ணிடும். நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கும் பூச்சி தொற்று வராமல் இருக்கிறதுக்கு வேண்டிய வழிமுறைகளை இது செயற்கையாக ஏற்படுத்திக்கும். அவ்வளோதாங்க. இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பூமி முழுசாக. ஆனால் பூமியில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் நீரை சார்ந்து வாழ்கிறது. இது நீரையும் சார்ந்து வாழ்கிறது, காற்றையும் சார்ந்து வாழ்கிறது. தண்ணீரில், பூமியில் தண்ணீர் இல்லைன்னா நிறைய தாவரங்கள் செத்துடுது. இது அதை பற்றி கவலைப்படுறதில்ல. பூமியில் ஈரம் இருக்கிற வரைக்கும், காற்று இருக்கிற வரைக்கும் நான் இருந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பூமியையே மூடி இப்படி தான் மாவட்டமாக மக்களை கரையேற்றிக்கிட்டு பூமியில் இருக்கிற நீரை எல்லாம் உறிஞ்சி மற்ற தாவரங்கள் கீழே வேர் வைக்க முடியாமல்
உயிர் வாழ முடியாமல் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை எப்படிங்க ஒழிக்கிறது? ஒரே வழி தான், சூழலை வடிவமைக்கிறது தான். மற்ற தாவரங்கள் உயிர் வாழணும், இது வாழ முடியாத சூழல்னா இது குடிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக நீரை உருவாக்கணும். எங்கெல்லாம் நீர் தேவையோ அங்கெல்லாம் நீரை உருவாக்கணும். ஒன்று பூமியை நீரை உறிஞ்ச வைக்கணும், இன்னொன்று பூமியில் நீரை தேக்கி நிறுத்தணும். அது ஒன்று தாங்க இதை அழிக்கிறதுக்கான ஆயுதம், மற்ற தாவரங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கான ஆயுதம். சரியா? இந்த சித்திரை கோடையில் கூட பனைமரங்கள் செத்துது, வேப்ப மரங்கள் நுனி கருகுது, நிறைய புல்வெளிகள்லாம் செத்துரும். இந்த மாவட்டங்கள்லாம் நீரற்ற வறண்ட பாலைவனமானாலும் இது உரம் போடாமல் செடிக்குது பாருங்கள். எப்படி பல ஆயிரம் கிலோமீட்டர் சதுர பரப்பளவில் தண்ணீர் இல்லாமல் தாவரம் வளராதுன்னா இது எப்படி வளருது பாருங்கள். இப்படி தான் இந்த காற்றுல இருக்கிற ஈரத்தையே உறிஞ்சறதுனால இங்கே மேகக்கூட்டங்களே வராது. மேகம்னா காற்றுல இருக்கிற ஈரமெல்லாம் உயரமாக போய் வெப்பத்தை இழந்தால் அதனாங்க மேகமாக கிடைக்கும். அந்த மேகத்தையே இல்லாமல் அடிச்சிடும் இது. ஏன்னா வழியிலேயே மூடிச்சிடும். ஆற்றுல தண்ணி வந்து வாய்க்கால் வழியாக ஓடி பயிருக்கு பாய்ச்சிரிங்க, இது வாய்க்காலில் வரும்போதே குடிச்சிச்சின்னா அப்புறம் எப்படி பயிர் வாழும்? அந்த மாதிரி காற்றுல இருக்கிற ஈரத்தையே உறிஞ்சிடும். இதை ஒழிக்கணும்னா ரொம்ப திறமையாக இருக்கிற மனிதர்களால் மட்டும்தான் முடியும். ஒத்த வரியில் சொன்னால் தமிழர் வேளாண்மை தான் ஒரே வழி. பூமியை நீரை குடிக்க வைக்கணும், மீண்டும் வரப்புகளை உயர்த்தணும். சரியா? மேகக்கூட்டங்களை உருவாக்கணும். இந்த தாவரங்கள் உறிஞ்ச முடியாத அளவுக்கு நீரை கொண்டு வரணும். மற்ற தாவரங்களை வாழ வைக்கணும், பூமியில் மனிதர்களை வாழ வைக்கணும்னா நிச்சயம் அதை செய்தே ஆகணும். வெப்பாத்தி குழிகள், வரப்புகளை உயர்த்துறது, அதன் மூலமாக மட்டும்தான் சாத்தியம். சரியா? பாலைவனங்களில், அரபு நாடுகளில் கூட, வளைகுடா நாடுகளில் கூட இது செழிப்பாக வளருது. அந்த கடும் பாலைவன மணலில் கூட தண்ணீரே இல்லாத அந்த இடத்துல பசுமை குடில் போட்டு தான் எல்லாம் உருவாக்குறாங்க. இது மட்டும் எப்படி பசுமை குடிலுக்கு வெளியில் அந்த வெப்பத்தில் வாழுதுன்னா காற்றுல இருக்கிற ஈரத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்குது இரவும் பகலும். இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு எந்திரம் கண்டுபிடிச்சாங்களா காற்றுல இருக்கிற ஈரத்தை நீராக மாற்றுறத. அந்த வேலையை இது எந்திரத்தின் துணை இல்லாமல் தானே செஞ்சுக்குது. சரியா? இதுதான் இதோட வேலை. அடுத்ததாக 2வது பதிவு, நீரை நம்ம எப்படி உருவாக்கணும், எப்படி பயிர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். நன்றி. இப்போது சீமை கருவேலை தெரிஞ்சுக்கிட்டோம். சீமை கருவேலுக்கு எதிர்வினை ஆற்றுவது எப்படி அப்படிங்கிறத அடுத்த காலொனியில் பார்ப்போம். நன்றி.